இலங்கையின் யாழ்ப்பாணம் முதல் காலி ஊடாக யாலா வரையிலான நீண்ட ஆழ்கடல் கடலோர பிராந்திய கரைகளில் ஒதுங்கிக் கிடந்த சுமார் 8 தொன் எடையுடைய பிளாஸ்டிக் போத்தல்கள் அனைத்தும் மீள்சுழற்சிப் பணிகளுக்காக இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இந்திய பெருங்கடலின் கேரளா கடற்பரப்பில் வைத்து அண்மையில் தீப்பற்றி முழுமையாக அழிவடைந்த MSC எல்சா 3 என்ற சர்வதேச சரக்கு கப்பலிலிருந்து வெளியேறி இலங்கை கடற்பரப்பில் மிதந்து வந்த நச்சுத்தன்மை வாய்ந்த பிளாஸ்டிக் மணிகளை அகற்றும் விசேட கூட்டுச் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளுக்கு இணையாகவே இப்பாரிய பிளாஸ்டிக் போத்தல் சேகரிப்பு பணிகளும் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டதாக அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டின் கடல்சார் உள்கட்டமைப்பு மற்றும் சூழலியல் பொறிமுறையை பல தசாப்தங்களாக பேரழிவிற்கு உள்ளாக்கி வந்த இக்கொடூர கழிவுகளை அடியோடு அகற்றி எமது கடலோர வலயங்களை சர்வதேச தரத்திற்கு தூய்மைப்படுத்துவது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாகும் என அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். ஆசிய உள்கட்டமைப்பு மற்றும் பொது சுகாதார பாதுகாப்பிற்கு பலம் சேர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்ட இப்பிரம்மாண்ட தூய்மைப்படுத்தல் பணிகளுக்காக மொத்தம் 1800 விசேட களப் பணியாளர்கள் நாடளாவிய ரீதியில் கடலோர வலயங்களில் முழுவீச்சில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இவற்றுடன் இணையாக இப்பாரிய பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு திட்டத்திற்கான ஒட்டுமொத்த பில்லியன் கணக்கான ரூபாய் செலவுகளையும் எமது தேசத்தின் பொது நிதியிலிருந்து செலவிடாது விபத்துக்குள்ளான எல்சா 3 கப்பலுக்கு சொந்தமான சர்வதேச பெருநிறுவனத்திடமிருந்தே நட்டீடாக பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சமந்த குணசேகர மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார்.